அந்த ஆளு பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டாரு. கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வேணும். பப்ளிக்கு மேட்ரு சொல்லி புரிய வைக்கலாம். ஓகே சார். என்ன மேடம்? நடந்த எலெக்ஷனை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட் நியூஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டீடைல்ஸ் நாளைக்கு வரும். என்னால இந்த பதவியில இருந்துகிட்டு ஏதாவது செய்ய முடிஞ்சது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னாச்சு? அந்த நாடா ராஜமாணிக்கத்தையும் இங்க வந்திருக்க தீவிரவாதியும் மீட் பண்றதுக்கு சரியான நேரம் இல்லை. அதுக்கு முன்னாடியே தான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடுச்சு. ஆமா மேடம், அவங்களால அதான முடியும். கவலைப்படாத. நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி போற இடத்துலயோ நாடார் சீக்கிய மாதிரி ஆளுங்க அங்கேயே இருப்பாங்க. போச்சுல்ல, எல்லாம் போச்சு. மந்திரி பதவி சொகுசு எல்லாம் இன்னும் 4 நாளைக்கு தாயா. இந்த ஆளும் இந்த ஆளோட அம்மானுள்ள காணும். அன்னைக்கே நான் சொன்னேன் இதோட முடிவு இப்படித்தான் இருக்கும்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? சிஎம் கையில இருக்காருன்னு சொன்ன. இப்ப அதனால ஏதாவது பிரயோஜனம் ஆச்சா? சீக்கே, கவலைப்படாத. நம்ம டிஸ்டிலரி இருக்கு, நீ டைரக்டர் ஆயிடு. போயா, நீயும் உன்னோட டிஸ்டிலரியும். டிஸ்டிலரியை அனுமதிச்சது நான் தான்னாலும் அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ண என்னால முடியும். சொந்த விஷயத்துக்காக எதையும் செய்ய துணிகிற உன்ன மாதிரி அண்டர்வேர்ல்டு கிங்குகளும் உங்க தாளத்துக்கெல்லாம் ஆட்டம் போடுற இந்த நாட்டு அரசியல்வாதிகளும் தான் இந்த நாடு இப்படி ஆனதுக்கு காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உள்பட இந்த நாட்டு எல்லா அரசியல்வாதிகளும் செவத்துல கட்டி வச்சு சுடுற காலம் வந்துருச்சுன்னு இந்த நாட்டு அப்பாவி கிராம மக்கள் கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. வெக்கமா இருக்கியா? வெக்கமா இருக்கு. நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். பிரஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு சொல்லுவேன். நீயும் முதலமைச்சரும் சேர்ந்து செஞ்ச அயோக்கியத்தனத்தை சொல்லுவேன். எல்லாரும் மாட்ட போறீங்க, பார்த்துக்கிட்டே இரு. போதும். என்ன ஜக்கோ? ஆமா, நீங்க இந்த அளவு குடிக்க மாட்டீங்கல்ல? குடிக்கிறத பத்தி சொல்லலாடா. நாளைக்கு நாம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். நாம திரும்பி போறது நம்ம பழைய இடத்துக்கு இல்ல. நிறைய டிராவல் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா எங்கேயாவது இருக்கணும். அதுக்கு முன்னாடி உன் மேன் சாப் கிட்ட ஒரு தடவை சொல்லிடு. எதையும் தெரிஞ்சு செய்யலனும் செஞ்சதுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து பிராயசத்தம் பண்றோன்னு சொல்லு. போடா. சாவு பையா. चलो. சந்தோஷமா? இப்ப திருப்தி தானே உங்க எல்லாருக்கும்? எதுக்கு இந்த கலவரம் எல்லாம்? இப்ப யாருக்குமே இல்லாம போயிடுச்சுல. அப்பாஸ் பாய் ரொம்ப வருத்தப்பட்டாரு. இதுக்கு கண்டிப்பா என்னைக்காவது பிராயச்சித்தம் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சத்தியமா? ரவுடிங்களும் அடுத்தவங்களோட நன்மையை பத்தி யோசிப்பாங்கன்னு தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப புரிஞ்சிடுச்சு. மேம் சாப், என்ன ஒதுக்கிறாதீங்க. நான் ஏன் ஜக்கு உன்னை ஒதுக்க போறேன்? ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் அவரோட இருந்த? அப்பாஸ் பாய் யாரா இருந்தாலும் சரி, நான் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் கிளம்புறேன். இனிமே நான் எப்போ இங்க வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் கிளம்புறேன்.